வணக்கம். வெல்கம் டு அரவிந்த் போலீஸ் அகாடமி. இப்போது நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 5 இந்திய மக்கள் தொகை இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்திய மக்கள் தொகை, நம்முடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது என்ன சொன்னால் சென்சஸ் ஆஃப் இந்தியா. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் சென்சஸ் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. இதில் லாஸ்ட்டாக வந்து 2011 நம்ம கணக்கெடுத்த டீட்டெயில்ஸ் தான் நம்மளுடைய புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு எப்போ எடுத்தாங்க, அதுக்கப்புறம் எப்போ எடுத்தாங்க, ஃபுல்லாக எப்போ எடுத்தாங்க, ஜாதி வாரியாக எப்போ எடுத்தாங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த மக்கள் வந்து எங்கெல்லாம் பரவலாக இருக்காங்க, எங்கே அதிக மக்கள் தொகை எங்கே இருக்குது, எங்கே மக்கள் தொகை அடர்த்தி எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் எழுத்தறிவு அதிகமான கொண்ட மாநிலம் எது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த டாபிக்ஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் எந்த இன மக்கள் எங்கே வசிச்சிட்ருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த பழங்குடியின மக்கள்லாம் எங்கே இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இந்திய மக்கள் தொகை டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ இந்த மக்கள் தொகையில் பார்க்கும்போது நம்ம இந்தியா, அதாவது நம்மளுடைய புக்கில் கொடுத்துருக்க டேட்டா படி மக்கள் தொகையில் இந்தியா வந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடம் சீனா. இப்போது கரண்ட் அஃபேர் படி பார்த்திங்கன்னா சீனா ஓவர் கம் பண்ணி இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நமது சென்சஸ் நமது எதிர்காலம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், இந்தியாவில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கிடப்படுகிறது? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது? அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பீகார். அதாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அதிக மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதில் ஒரு சதுர கிலோமீட்டரில் அதிகமான மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா அதுதான் மக்கள் அடர்த்தி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே பீகாரில் பார்த்திங்கன்னா 1106 நபர்கள், ஒரு சதுர கிலோமீட்டரில் 1106 நபர்கள் வசிப்பாங்க. ஸோ பீகார் தான் அதிகமான அடர்த்தி கொண்ட மாநிலமாக இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஃபோர்த் கொஷின் என்னன்னு சொல்லி பார்ப்போம். உலக மக்கள் தொகை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மக்கள் தொகை தினம் வந்து ஜூலை 11. அதுக்கு அடுத்தது 5வது கேள்வி, இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1872. இதில் தான் வந்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்தியாவில் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தது 6வது கேள்வி, யாருடைய காலத்தில் இந்தியாவில் முழு அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? யாரோட காலத்தில்னு பார்த்திங்கன்னா ரிப்பன் பிரபு காலத்தில் தான் மக்கள் தொகை வந்து முழு அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்கன்னா பகுதியளவு மக்கள் தொகை தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 7வது கேள்வி, 2011 நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் நடைபெற்ற எத்தனையாவது கணக்கெடுப்பு? 2011 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா 15வது கணக்கெடுப்பு. அதுக்கு அடுத்தது 8வது கேள்வி, 2011 நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுதந்திர இந்தியாவில் எத்தனையாவது கணக்கெடுப்பு? அதாவது இதுக்கு முன்னாடி கேள்வி வந்து 2011 நடந்தது இந்தியாவில் நடைபெற்ற எத்தனாவது கணக்கெடுப்பு? 15. ஆனால் அதுக்கு அடுத்த கேள்வி வந்து சுதந்திர இந்தியா. அந்த கொஷின் நல்லா கவனிங்க. சுதந்திர இந்தியானா சுதந்திரத்துக்கு அப்புறம், அதாவது 1947க்கு அப்புறம் எத்தனாவது கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா 7வது கணக்கெடுப்பு. நெக்ஸ்ட்டு 8வது கேள்வி முடிஞ்சிருச்சு. 9வது கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக சாதி வர்ண கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதற்கு முன்பு எப்பொழுது கணக்கெடுப்பு நடைபெற்றது? அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் ஜாதி வரையின கணக்கெடுப்பு வந்து 2011 நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கும்னு பார்த்திங்கன்னா 1931 நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 10வது கேள்வி, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை, இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 1210.2 மில்லியன். அதுக்கப்புறம் இது வந்து கோடியில் சொல்லும்போது 121.02 கோடி அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இது வந்து 1210 மில்லியனை வந்து கோடியில் சொல்லும்போது 121.02 கோடி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 1.2102 பில்லியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11வது கேள்வி பார்ப்போம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட்டு 12வது கேள்வி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து சிக்கிம். நெக்ஸ்ட்டு 13வது கேள்வி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம். அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம், இங்கே வந்து மாநிலம் அப்படின்னு சொல்லாமல் யூனியன் பிரதேசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. அடுத்து 14வது கேள்வி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம். குறைந்த மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் வந்து லட்சத்தீவு. மொத்தம் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக நம்ம ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது அதிகமாக இருக்கிறது வந்து புதுடெல்லினும் குறைவாக இருக்கிறது லட்சத்தீவு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 15வது கேள்வி வந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 9. அடுத்தது 16வது கேள்வி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம். இந்தியாவுடைய பாலின விகிதம் வந்து 940. அதாவது இங்கே 940 அப்படிங்கிறது 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருப்பாங்க. அதுதான் வந்து பாலின விகிதம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே 940ங்கிறது 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 17வது கேள்வி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது? அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க கேரளாவில். ஸோ அதனால தான் இது வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 18வது கேள்வி. இந்தியாவில் குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எது? குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து ஹரியானா. ஹரியானாவில் பார்த்திங்கன்னா 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் தான் இருக்காங்களாம். ஸோ இதனால தான் இது வந்து குறைந்த பாலின விகிதமாக இருக்குது. அதுக்கடுத்து 19. இந்தியாவில் அதிக பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எது? யூனியன் பிரதேசம் பார்த்திங்கன்னா புதுச்சேரி. அதுக்கடுத்த கேள்வி 20வது கேள்வி. இந்தியாவில் குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து டாமன் டையூ. நெக்ஸ்ட்டு 21வது கேள்வி. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் அடர்த்தி. மக்கள் தொகை வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 382. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்தியாவோட மக்கள் அடர்த்தி. அதுக்கடுத்தது 22வது கேள்வி. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் புதுடெல்லி. மக்கள் அடர்த்தி வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா புதுடெல்லி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 11,297 பேர் இருக்காங்க. ஸோ அதிக அடர்த்தி இங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 11,297 நபர்கள் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டரில். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் வந்து அந்தமான் நிக்கோபர். அதுக்கு அடுத்தது 24. 2011 கணக்கெடுப்பின்படி இந்திய மக்களின் எழுத்தறிவு விகிதம். எழுத்தறிவு விகிதம் வந்து 74.04%. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து 94% வந்து இருக்காங்க எழுத்தறிவு விகிதம் வந்து. அதுக்கப்புறம் குறைந்த எழுத்தறிவு விகிதம் பார்த்திங்கன்னா பீகாரில் 63.82%. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 74.04. அதிகமாக பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்காங்க 94%. ரொம்ப குறைவான்னு பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்காங்க 63.82%. அதுக்கு அடுத்தது 25வது கேள்வி. 2011 கணக்கெடுப்பின்படி இந்திய மக்களின் ஆண்களின் எழுத்தறிவு விகிதம். இந்திய மக்களின் ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் பார்த்திங்கன்னா 82.14%.
அதுக்கு அடுத்தது 26வது கேள்வி, 2011 கணக்கெடுப்பின்படி மிக உயர்ந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? இது வந்து கேரளா. இதை முன்னாடி பார்த்தோம். 94% இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 27வது கேள்வி, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை யார்? இது வந்து ஹென்றி வால்டர். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை வந்து ஹென்றி வால்டர். அடுத்து 28வது கேள்வி, இந்தியாவின் முதல் சென்சஸ் கமிஷனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் W.V. ஃப்ளாட்டன். அடுத்து 2011 கணக்கெடுப்பு 2001 விட எவ்வளவு அதிகமாகும்? எவ்வளோ அதிகம்னு பார்த்தீங்கன்னா 19.31 கோடி. அடுத்து 30வது கேள்வி, மக்கள் தொகை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல். அடுத்து 31, உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? இது வந்து 2.4%. 2.4%. அடுத்து 32, உலகில் உள்ள டேஷ் நபர்களில் ஒருவர் இந்தியர் ஆவர். 6 நபர்களில் ஒருவர் இந்தியர் ஆவர். நம்மளுடைய மக்கள் தொகை வந்து கணக்கிடும்போது நம்மள இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஹோல் வேர்ல்டில் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா 6 பேரில் ஒருவர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா இந்தியராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 33, அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஜப்பான் ஆகிய 6 நாடுகளின் மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1214.3 மில்லியன். எப்படி சொல்கிறதுனா, நம்மளுடைய மொத்த மக்கள் தொகையும் இங்கே 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையும் பார்க்கும்போது மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மீனிங்க்கு சொல்ல வராங்க. ஸோ வந்து இந்த 6 நாடுகளுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1214.3 மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வந்து நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் 1210.2. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்தியாவோட மக்கள் தொகை. ஸோ ஈக்குவலாக இருக்குது. அந்தளவுக்கு நம்மளுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 34வது கேள்வி, டேஷ் என்பது பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆகும். இது வந்து மக்கள் தொகை வளர்ச்சி. இதுக்கான ஆன்சர் வந்து மக்கள் தொகை வளர்ச்சி. நெக்ஸ்ட்டு 35வது கேள்வி, எங்கு கிமு 3800 உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது? இது வந்து பாபிலோன். நெக்ஸ்ட் 36, நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு? இது வந்து டென்மார்க். அடுத்து 37, இந்தியாவில் எந்த ஆண்டில் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? இது வந்து 1872. அடுத்தது டேஷ் ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. இது 38வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து 1881. பார்த்திங்கன்னா இந்த 81, அதுக்கப்புறம் 91, ஸோ இது மாதிரி 1901, 1911, 21, 31 சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ 2011 வந்து 15வது கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து 39வது கேள்வி, 14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியாவில் டேஷ் என்ற கொள்ளை நோயால் 30-60% மக்கள் இறந்தனர் என கணக்கிடப்பட்டுள்ளது. இது வந்து பிளேக் அப்படிங்கிற நோயால் வந்து 30-60% மக்கள் வந்து இறந்திருக்காங்க. அடுத்து 40வது கேள்வி, நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது? இது வந்து 2011. 41வது கேள்வி, டேஷ் என்பது புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்விடைவெளியில் உள்ளார்கள் என்பதை குறிக்கிறது. மக்கள் தொகை பரவல். 42வது கேள்வி, டேஷ் மக்கள் தொகையை கொண்டது உத்தரப்பிரதேச மாநிலம். எவ்வளோ மக்கள் தொகை கொண்டிருக்குன்னா 199 மில்லியன். இவ்வளோ மக்கள் தொகை உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டும் கொண்டிருக்கு. அதுக்கு அடுத்தது 43, புதுடெல்லி டேஷ் மக்கள் தொகையுடன் யூனியன் பிரதேசங்களிடையே முதலிடம் வகிக்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து 16.75 மில்லியன். 44, தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி. தமிழ்நாடோட மக்கள் அடர்த்தி வந்து 555 நபர்கள்.
555 நபர்கள். அதாவது எப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 555 நபர்கள் இருப்பாங்க. அடுத்து 45 மக்கள் தொகை செறிவு என்றால் என்ன? மக்கள் தொகை செறிவு அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை தான் மக்கள் தொகை செறிவு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மக்கள் தொகை அடர்த்தி என்றால் என்ன? மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிறதா மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. டேஷில் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1952. அடுத்தது 48 மக்களியல் வரலாற்றில் பெரும மக்களியல் பிளவு ஆண்டின் அழைக்கப்படும் ஆண்டு எதுனா 1931. அதுக்கு அடுத்தது 49வது கேள்வி 1921 51 காலகட்டத்தில் மக்கள் தொகை டேஷ் அதிகரித்தது. 110 மில்லியன் அதிகரிச்சிச்சு இந்த இடைவெளியில். இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் 110 மில்லியன் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. அடுத்த 50வது கேள்வி 1951 81 காலகட்டத்தில் மக்கள் தொகை வளர்ச்சியை டேஷ் என்கிறோம். மக்கள் தொகை வளர்ச்சி வந்து மக்கள் தொகை வெடிப்பு என்கிறோம். அதுக்கடுத்து அதிக வளர்ச்சியிலிருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம் 1981 2011 வரைக்கும் அதிக வளர்ச்சியிலிருந்து குன்றல் தென்பட ஆரம்பித்த காலமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தான் வந்து மக்கள் தொகை இந்த மாதிரி மக்கள் தொகை வெடிப்பாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2011 கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையிலிருந்து எத்தனை சதவீதம் இடம்பெயர்ந்துள்ளது? அதாவது வேலை வாய்ப்புக்காகவும் வசதி வாய்ப்புக்காகவும் இன்னும் சில காரணங்களுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறாங்கல்ல, எவ்வளோ சதவீதம் வந்து இடம்பெயர்ந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 35%. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 53வது கேள்வி 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இடம்பெயர்ந்தவர்கள் டேஷ் மக்கள் ஆவார். எவ்வளோ மக்கள்னு பார்த்திங்கன்னா 45 கோடி. அதுக்கப்புறம் 2011 கணக்கெடுப்பின்படி இடம்பெயர்ந்த மக்களில் ஆண்கள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 52% ஆண்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க. இந்த வெளிநாடுகளுக்கு போகிறது, வெளி மாநிலங்களுக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் 2011 கணக்கெடுப்பின்படி இடம்பெயர்ந்த மக்களில் பெண்கள் பார்த்திங்கன்னா 48%. அதுக்கடுத்து 56 டேஷ் பற்றி கற்பது சமூக பொருளாதார மற்றும் மக்கள் தொகையின் அமைப்பை அறிய உதவுகிறது. மக்கள் தொகை கலவை. அடுத்து 57 இந்தியாவில் 15 வயதிற்கு குறைந்தவர்கள். இந்த 15 வயதிற்கு குறைந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 29.5%. அதுக்கடுத்து 58 இந்தியாவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா 8% இருக்காங்க. 8% வந்து 60 வயதுக்கு அதிகமாக இருக்கவங்க. இங்கே வந்து 29.5% வந்து 15 வயசுக்கு குறைவாக இருக்கவங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் சார்ந்துள்ள மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையில் இந்த சார்ந்துள்ள மக்கள் தொகைனா முன்னாடி பார்த்தல 15 வயசுக்கு குறைவாக இருக்கவங்களும் 60 வயசுக்கு அதிகமாக இருக்கவங்களும் சார்ந்துள்ள மக்கள்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து மொத்த மக்கள் தொகையில் சார்ந்துள்ள மக்கள் தொகை வந்து எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 37.5% இருக்காங்க. அடுத்தது 60வது கேள்வி இந்தியாவில் உழைக்கும் மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம்? உழைக்கும் மக்கள்னா 15 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் உழைக்கும் மக்கள். இதுக்கு கீழே இருக்கவங்களும் இதுக்கு மேலே இருக்கவங்களும் சார்ந்துள்ள மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உழைக்கும் மக்களுடைய அந்த மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா 62.5% இருக்காங்க. அடுத்தது 61வது கேள்வி முதன்மை தொழிலாளர்கள் ஒரு ஆண்டில் எத்தனை நாட்கள் வேலை செய்பவர்கள்? எத்தனை நாட்கள்னா 183 நாட்கள். அதாவது 183 நாட்களுக்கு மேலே வேலை செஞ்சவங்கன்னா அவங்க வந்து என்னென்னா முதன்மை தொழிலாளர்கள்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா 6 மாதங்களுக்கு மேலே வந்து அவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதன்மை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 62 பகுதி நேர தொழிலாளர்கள் ஒரு ஆண்டில் எத்தனை நாட்கள் வேலை செய்பவர்கள்? 6 மாதங்களுக்கு குறைவு, அதாவது 180 நாட்களுக்கு குறைவு வேலை செய்கிறவங்க தான் பகுதி நேர தொழிலாளர்கள். அடுத்தது 63வது கேள்வி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வேலையில் பங்கேற்பவர் விகிதம் அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 39.79%.
அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வேலையில் பங்கேற்பவரில் ஆண்களோட விகிதம் வந்து 53.25%. அதுக்கு அடுத்தது 65 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வேலையில் பங்கேற்பவரில் பெண்களோட விகிதம் வந்து 25.51%. அதுக்கப்புறம் 66வது கேள்வி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வேலையில் பங்கேற்பவரில் முதன்மை தொழிலாளர்களோட விகிதம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75.23%. அடுத்த 67வது கேள்வி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வேலையில் பங்கேற்பவரில் பகுதி நேர தொழிலாளர்களுடைய விகிதம் வந்து 24.77. ஸோ இங்கே வந்து பார்த்துருப்போம் முதன்மை தொழிலாளர்கள், பகுதி நேர தொழிலாளர்கள். முதன்மை தொழிலாளர்கள்னால் வருஷத்தில் 6 மாதத்துக்கு மேலே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. பகுதினா 6 மாதத்துக்கு கீழே வேலை அதாவது 6 மாதத்துக்கு குறைவாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. சார்ந்துள்ளவர்கள்னால் 15 வயசுக்கு குறைவாக இருக்கவங்களும் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களும். ஸோ அதுக்கு இடைப்பட்டவங்க தான் உழைப்பவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உழைப்பவர்களே முதன்மை தொழிலாளர்கள், பகுதி நேர தொழிலாளர்கள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதில் அப்புறம் ஆண்கள் எத்தனை சதவீதம், பெண்கள் எத்தனை சதவீதம் சொல்லிட்டு இந்த விகிதங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து முதன்மை தொழில்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து வேளாண்மை இருக்குது, வனத்தொழில் இருக்குது, கனிம தொழில் எல்லாமே முதன்மை தொழில்கள். அதுக்கடுத்தது உலகின் பெரும்பாலான குடியிருப்புகள் டேஷ் குடியிருப்புகள் ஆகும். உலகின் பெரும்பாலான குடியிருப்புகள் கிராம குடியிருப்புகள். அதுக்கடுத்து முதன்மை தொழில்களை மேற்கொண்டிருக்கும் குடியிருப்புகள். முதன்மை தொழில்கள் வந்து மரம் வெட்டுறது, விவசாயம் பண்ணுறது எல்லாமே முதன்மை தொழில்கள் தான். ஸோ இது வந்து கிராமப்புறங்களில் தான் வந்து இந்த குடியிருப்புகளில் தான் இருப்பாங்க. அடுத்து 71வது கேள்வி வந்து எது நிலைத்த நிரந்தர குடியிருப்பு ஆகும்? கிராம குடியிருப்பு. அதுக்கு அடுத்தது சமவெளி பகுதிகளிலும் பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் காணப்படும் குடியிருப்புகள் செவ்வக குடியிருப்புகள். அடுத்தது தொடர்வண்டி பாதை, சாலை, ஆற்றங்கரை மற்றும் அணைக்கட்டு ஓரங்களில் காணப்படும் குடியிருப்பு நேர்கோட்டு குடியிருப்பு. அடுத்தது 74 ஏரிகள், குளங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளை சுற்றி காணப்படும் குடியிருப்புகள் வட்ட வடிவ குடியிருப்பு. அடுத்து 75வது கேள்வி கப்பியிடப்பட்ட அல்லது கப்பியிடப்படாத சாலை சந்திப்புகளின் ஓரங்களில் காணப்படும் குடியிருப்பு நட்சத்திர வடிவ குடியிருப்பு. அடுத்து 76வது கேள்வி 2 சாலைகள் 3வது சாலையுடன் சேரும் இடங்களில் காணப்படும் குடியிருப்பு ஒய் வடிவ குடியிருப்பு. அதுக்கடுத்து 3 சாலைகள் சந்திக்கும் இடங்களில் வளர்ச்சி அடையும் குடியிருப்பு டேஷ் வடிவ குடியிருப்புன்னு பார்த்திங்கன்னா டி வடிவ குடியிருப்பு. அடுத்து 78 வட்ட வடிவமாகவும் ஒரு மையத்தில் முடிவடையக்கூடியதாகவும் இருக்கும் குடியிருப்பு மூலக்கரு வடிவ குடியிருப்பு. கிராமத்தின் குடியிருப்புகள் செல்வந்தரின் குடியிருப்பை சுற்றியோ அல்லது மசூதி, கோவில், தேவாலயங்களை சுற்றியோ அமைந்திருந்தால் அந்த குடியிருப்பு மூலக்கரு வடிவ குடியிருப்பு. அடுத்து 80வது கேள்வி இந்தியாவில் நகரமயமாக்கலின் நிலை 1901ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டிற்குள் எத்தனை மடங்கிற்கு மேல் அதிகரித்துள்ளது? 3 மடங்குக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. அதாவது 1901லேருந்து 2011 கம்பேர் பண்ணும்போது 3% உயர்ந்திருக்கு, அதாவது அதிகரிச்சிருக்கு. அடுத்து 81வது கேள்வி 2001ஆம் ஆண்டு நகர்ப்புற மக்கள் தொகை 27.82. 2001 நகர்ப்புற மக்கள் தொகை வந்து 27.82%. அதுக்கடுத்து 2011 பார்த்தீங்கன்னா 31.16%. ஸோ வந்து 10% போல் கூடியிருக்கு. அடுத்தது 83 2001 ஒப்பிட்டால் 2011 நகரமயமாக்கம் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? 3% அதிகரிச்சிருக்கு. அடுத்து எந்த மாநிலம் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது? கோவா. அடுத்து 85 எந்த மாநிலம் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது? இது ஹிமாச்சல பிரதேசம். அடுத்து இந்தியாவில் எத்தனை சதவீதம் நகர்ப்புற மக்கள் தொகையுடன் கோவா உள்ளது? இது வந்து 62.17%. இந்தியாவில் எத்தனை சதவீதம் நகர்ப்புற மக்கள் தொகையுடன் இமாச்சல பிரதேசம் உள்ளது? இது வந்து 10.04%. 88 யூனியன் பிரதேசங்களுக்கிடையே எந்த பகுதி மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது? இது வந்து புதுடெல்லி. 89வது கேள்வி பெரிய மாநிலங்களுள் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் எது? இது வந்து தமிழ்நாடு.
தமிழ்நாட்டை தொடர்ந்து மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் வந்து கேரளாவும் மகாராஷ்டிராவும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இவை இரண்டும். யூனியன் பிரதேசங்களில் எத்தனை சதவீதம் நகர்ப்புற மக்கள் தொகையுடன் புதுடெல்லி உள்ளது? இது வந்து 97.50%. அடுத்து 92. யூனியன் பிரதேசங்களில் எத்தனை சதவீதம் நகர்ப்புற மக்கள் தொகையுடன் சண்டிகர் உள்ளது? இது வந்து 97.25. அடுத்து இந்தியாவில் எத்தனை சதவீதம் நகர்ப்புற மக்கள் தொகையுடன் தமிழ்நாடு உள்ளது? 48.4%. 94. இந்தியாவில் எத்தனை சதவீதம் நகர்ப்புற மக்கள் தொகையுடன் கேரளா உள்ளது? இது வந்து 47.7%. அடுத்தது இந்தியாவில் எத்தனை சதவீதம் நகர்ப்புற மக்கள் தொகையுடன் மகாராஷ்டிரா உள்ளது? இது வந்து 45.2%. அடுத்து 96. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி டேஷ் நகரங்கள் உள்ளன. அதாவது எத்தனை நகரங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 7935 நகரங்கள் இருக்குது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. அடுத்து 97. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி எத்தனை நகரங்கள் இருக்குது? அதாவது முன்னாடி வந்து 2011, இப்போ வந்து 2001 பார்த்திங்கன்னா 2774. அடுத்தது 98. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி டேஷ் நகர குவியல்கள் உள்ளன. 384 நகர குவியல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி எத்தனை குவியல்கள் இருக்குன்னு நகர குவியல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 475. அதுக்கு அடுத்தது 100வது கேள்வி. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி புற வளர்ச்சி நகரங்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 962. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி புற வளர்ச்சி நகரங்கள் பார்த்திங்கன்னா 981. அடுத்து 102. எத்தனை நகரங்களில் மக்கள் தொகை மில்லியனுக்கு மேல் உள்ளது? 53 நகரங்கள். நகர்ப்புற குவியல்கள் 10 மில்லியனுக்கு மேலான மக்கள் தொகையுடன் டேஷ் நகரங்கள் என அழைக்கப்படுகிறது. மெகா நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் மெகா நகரங்கள் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மும்பை, டெல்லி, கொல்கத்தாலாம் மெகா நகரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மும்பை நகரத்தில் உள்ள மக்கள் தொகை எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 18.4 மில்லியன். அடுத்து 106. டெல்லி நகரத்தில் உள்ள மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 16.3 மில்லியன். அடுத்து 107. கொல்கத்தா நகரத்தில் உள்ள மக்கள் தொகை 14.1 மில்லியன். 108. 1 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்டிருக்கும் பகுதி நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. 109வது கேள்வி. 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கும் பகுதி பெருநகரம் அப்படின்னு சொல்லப்படுது. குறைவாக இருந்துச்சுன்னா நகரம், அதிகமாக இருந்துச்சுன்னா பெருநகரம். 10 லட்சத்திற்கும் 50 லட்சத்திற்கும் அதாவது 10 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரையிலான மக்கள் தொகை கொண்டிருக்கும் பகுதி மாநகரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கும் பகுதி வந்து மீப்பெருநகரம் அப்படின்னு சொல்லப்படுது. நகர தொகுதிக்கு எடுத்துக்காட்டு புதுடெல்லி. டேஷ் உலகின் மிக பழமையான மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வரும் நகரமாகும். டமாஸ்கஸ். இதான் பழமையான நகரமாக இருக்குது. அதுக்கப்புறம் 114வது கேள்வி. டேஷில் 11,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். டமாஸ்கஸ். அதுக்கப்புறம் டேஷ் உலகிலேயே மிகப்பெரிய நகரமாகும். டோக்கியோ. இதான் உலகிலேயே மிகப்பெரிய நகரமாக இருக்குது. அதுக்கப்புறம் டோக்கியோவில் வந்து எத்தனை மில்லியன் மக்கள் தொடர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 38 மில்லியன். 117. 2016ஆம் ஆண்டின் யுனெஸ்கோவின் மெர்சர் தகவலின்படி மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழ்ந்து வருவதில் வியன்னா எந்த இடம் பெற்றுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா 1ஆம் இடம். அதுக்கப்புறம் 118வது கேள்வி. 2016ஆம் ஆண்டின் யுனெஸ்கோவின் மெர்சர் தகவலின்படி மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழ்ந்து வருவதில் சூரிச் எத்தனாவது இடம் பெற்றிருக்குன்னு பார்த்திங்கன்னா 2வது இடத்தை பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகை டேஷ் மில்லியன்களை கடந்துள்ளது. 377 மில்லியனை கடந்துள்ளது. அடுத்து 120வது கேள்வி. இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகை எந்த நாட்டின் மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளது? அமெரிக்கா.
2030ஆம் ஆண்டிற்குள் எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகர்ப்புறங்களில் வசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? 50%. அடுத்து 122. யாரின் கூற்றுப்படி மனிதவள மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம் போன்றவைகளில் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறை ஆகும்? இது மெஹபூப் உல் ஹக். இது ஒரு டாக்டர் மெஹபூப் உல் ஹக். அடுத்து 123. HDI 0.5502 0.699. இது என்ன மனிதவள மேம்பாட்டை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிதமான மனிதவளம். ஸோ இந்த நம்பர் பிட்வீனில் இருந்துச்சுன்னா இது மிதமான மனிதவள மேம்பாட்டை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் HDI 700லேருந்து 799 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிக மனிதவள மேம்பாட்டை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 125 HDI 800க்கு மேலே இருந்துச்சு, 0.800க்கு மேலே இருந்துச்சுன்னா இது மிக அதிக மனிதவள மேம்பாட்டை குறிக்குது. அதுக்கு அடுத்த கேள்வி 126. டேஷ் தொழில் அறிவியல் அறிஞர்கள் அரசாங்கத்தின் கொள்கைகளின் முடிவு எடுப்பவர்கள் வணிக அமைப்புகளின் தலைமை அதிகாரிகள். இது என்ன தொழில்? 5ஆம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஆலோசனை வழங்குதல், கல்வி மற்றும் வங்கி சார்ந்த சேவைகள் 4ஆம் நிலை தொழில்களாக இருக்குது. அதுக்கப்புறம் எந்த தொழிலில் மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதில்லை? 3ஆம் நிலை. இதுதான் இந்த டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் சொல்லுவாங்களே, இதுதான் 3ஆம் நிலை தொழில்கள். அதுக்கு அடுத்தது போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வங்கிகள் மற்றும் சேமிப்பு கிடங்கு, வணிகம் ஆகியவை. இதுதான் என்னதுன்னா 3ஆம் நிலை தொழிலாக இருக்குது. அடுத்தது எந்த நிலை தொழிலில் மூலப்பொருட்கள் முடிவுற்ற பொருள்களாக மாற்றம் செய்யப்படுகின்றன? இது 2ஆம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் 2ஆம் நிலை தொழில். அடுத்தது இரும்பு, எஃகு தொழிற்சாலை, வாகன உற்பத்தி தொழிற்சாலை 2ஆம் நிலை தொழிற்சாலைகளாக இருக்குது. அதுக்கு அடுத்தது எந்த தொழில் புவியிலிருந்து மூலப்பொருட்களை பெரும் தொழில் ஆகும்? முதல் நிலை தொழில். அதுக்கு அடுத்து உலகின் விளைநிலம் எத்தனை சதவீதம் ஆகும்? 13.3%. இந்தியாவில் உள்ள மொத்த விளைநிலம் 48.83%. அதுக்கு அடுத்தது 135வது கேள்வி. இந்தியாவின் ஊட்டச்சத்து அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 751. அடுத்து 136. மக்கள் தொகையில் நாட்டிலேயே எத்தனையாவது மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது? 11. ஸோ 137. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் எழுத்தறிவு விகிதம் 80.09%. அடுத்தது தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 995. அடுத்தது தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில் ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் 86.77%. அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் பெண்களின் எழுத்தறிவு விகிதம், பெண்களோட எழுத்தறிவு விகிதம் 73.44%. அதுக்கு அடுத்தது ஸோ 140 கேள்வி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன இந்த மக்கள் தொகையில் வேறு என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னென்ன இனம் இருக்குது, என்னென்ன பழங்குடி மக்கள்கள் நம்ம இந்தியாவில் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீக்ராய்டு இன மக்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் மங்கலாய்டு இன மக்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் நீக்ராய்டு, மங்கலாய்டு, அதுக்கப்புறம் காசக்காய்டு, அதுக்கப்புறம் இது ஆஸ்ட்ரலாய்டு. 4வது ஆஸ்ட்ரலாய்டு. ஸோ இந்த 4 இன மக்களும் இங்கே இருக்காங்க. இந்த நீக்ராய்டு பார்த்திங்கன்னா நீக்ராய்டு இன மக்கள் எதாவது சொல்லுவாங்கன்னா இந்த கருப்பு இனம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மங்கலாய்டு கிழக்காசியா பகுதியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காசக்காய்டு மக்கள் வெள்ளை இனம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இன மக்கள்லாம் எங்கே இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த இனங்களில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைபல்ஸ்னால் பழங்குடியினர் எந்தெந்த பழங்குடியினர் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. பில்ஸ் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய வில் மனிதர்களை தான் பில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்னென்ன பழங்குடியினர் இருக்காங்கன்னா பில்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து கோண்டுகள்
கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து கோண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகள் பகுதிகளில் வந்து இவங்க காணப்படுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சாந்தலர்கள். அதுக்கடுத்து முண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது காசி. 5வது காசி. அடுத்தது அங்காமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழங்குடியினர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூட்டியா, செஞ்சு, கிரேட் அந்தமானிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பழங்குடியின மக்கள். இந்த மக்கள்லாம் எந்தெந்த பகுதிகளில் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சேர்த்து நம்ம மக்கள் தொகையிலே பார்த்துக்கணும். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்டு வந்து பில்ஸ் இருக்காங்களே, இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ராஜஸ்தானில் அந்த வில் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய மக்கள் வந்து எந்த பழங்குடியின மக்கள் கேட்டாங்கன்னா பில்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஷினுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா பழங்குடியின மக்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எத்தனை இனங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த 4 இனங்கள் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இதுவும் பார்த்துக்கணும் மக்கள் தொகையில். ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.